ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நீ நடக்கும் நாடகத்தில் என் நினைவில் சோகம் உண்டு பகைவர்களை அறிவினானே தோற்றிவிட்டு பாசத்தாரே நண்பனிடம் தோற்றுவிட்டே பாசத்தானே யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையும் உப்பிலே ஆடாதாரே கண்ணா பாண்டாளி உன்னிடத்தில் சேவல் கேட்டான் உன்னிடத்தில் தீகை கேட்டான் பாண்டாளி உன்னிடத்தில் தீகை கேட்டான் அந்த பாண்டவன் தீகை கேட்டான் நாளிற்கும் எனக்கு உன்னை உள்ளம் கேட்டு நன்மை செய்யும் வாங்கும் உள்ளம் கேட்டு யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா கிடைத்தாலும் தழைய மாட்டேன் உள்ளதே உலகம் கண்ணா இழகும் கண்ணா உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள், வணக்கங்கள் பல. கிருஷ்ணா அடுமனை சார்பாக சின்னப்பா ஐயா அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். கிருஷ்ணா அடுமனை சார்பாக சின்னப்பா ஐயா அவர்கள் ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாசமுகு இது நம்ம ஊரு வலைவலியின் சார்பாக 100 ரூபாய் வழங்கி அவரும் ஒரு பாடலை கேட்டிருக்கிறார். அம்மன் கோயில் கிழக்குமா? சரி சரி, தெரிஞ்ச வரைக்கும் பாடுறேன். நன்றி நன்றி நன்றி. அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த நல்லதொரு வாய்ப்பை இங்கே எல்லோருக்கும் நல்கிய 6ஆம் மண்டகப்படி தாரர்களாகிய அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. இதுக்கு தொடர்பு கொண்டு மரியாதைக்குரிய பாசமுக அன்பு அண்ணன் பெருமாள் அண்ணார் அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அண்ணன் எல்லாம் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வை நல்ல விதமாக நடத்தும்படி மரியோடு கேட்டுக்கொண்டார்கள். நேற்றெல்லாம் சரியான மழை, அந்த பக்கம் இங்கேயும் மழை பெய்திருக்கிறது. ஏதோ இறைவனுடைய திருவருளாலே மரியாதைக்குரிய பாசமுக ஐயா அண்ணனுடைய தந்தையார் நேற்று இயற்கை எய்திருக்கிறார் 105 வயசுல. ஆமா, மிகப்பெரிய உடுக்கை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் களைவதா நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கிணங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வணக்கமும். மரியாதைக்குரிய அண்ணன் பெருமாள் அண்ணார் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. சிறந்த முறையில் இந்த நிகழ்வை என்னால் இயன்றவரை நடத்தி காட்டுவோம். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய உறுதுணையோடு அவருடைய ஆற்றலோடு அருளோடு நல்ல விதமாக நடக்க எல்லோரும் ஒரு மனதோடு இருப்போம். எல்லாரையும் ஒரே நேரத்தில் சந்தோஷப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கருத்து இருந்தால் அந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வே இருக்காது. எனக்கு பிடிச்சது சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், சிலருக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். இப்படித்தான் இருக்கு இந்த உலகத்தினுடைய நியதி. இருந்தாலும் அனைவருக்கும் சரியாக ஒன்று சேர வேண்டும் என்றால் சில விஷயங்களை இழந்துதான் ஆக வேண்டும். ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவதுதான் உலகத்தினுடைய நியதி. ஒருத்தரை அடிச்சு விட்டாரு. அடிச்சோன்னு பதறி போய் என்னடா சும்மா நிற்கும் போது அடிக்கிற அப்படின்னு கேட்டாரு. ஆமா, என்ன நீ திட்டினி இல்ல, அதுக்கு தான் உன்னை அடிக்கிறேன்னு. நான் எங்கடா திட்டினேன், நான் பாட்டுல பேசாம நிக்கிறேன், என்ன நீ அடிச்சு விட்டு திட்டினேன்னு சொல்ற. இப்ப திட்டல, 6 மாதத்துக்கு முன்னால நீ திட்டினேன்னு. 6 மாசத்துக்கு முன்னாடியா? 6
மாசத்துக்கு முன்னால திட்டினதுக்கு 6 மாசம் கழிச்சு வந்து அடிக்கிற, என்னடா நீ மனுஷன், என்னடா சொல்லி திட்டின உடனே அப்படி அப்படின்னு ஒரு கேக்குறாரு. நீ தான் நீ 6 மாசத்துக்கு முன்னால போடா தேவாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஏன்டா தேவாங்கன்னு சொன்னதுக்காக 6 மாசம் கழிச்சு வந்து அடிக்கிற? ஆமா, இவ்வளவு நாளா என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தா அடிக்காமேன்னு கேட்க, நான் நேத்து தான் தேவாங்க நேர்ல பார்த்தேன். அது சரி, தேவாங்க நேர்ல பார்த்தோன்னே அவனுக்கு புத்தி வந்துருச்சு. ஆனா ஒரு ஆச்சரியம் பாருங்க, 6 மாசத்துக்கு முன்னால தேவாங்கன்னு சொன்னதுக்கு 6 மாதம் கழிச்சு அவனுக்கு புத்தி வந்துருச்சு. நமக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வாய்ப்பு வருது, எவ்வளவு பண்ணாலும் நமக்கு புத்தி வர மாட்டேங்குது. எங்க வயசுல வருவனாங்குது புத்தி. சரி, நான் ஒண்ணும் சொல்லல, நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து போலாப்பா, அரமனை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க. அப்புறம் பாருங்க, தேவாங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன? கடல்ல போறவங்க அந்த காலத்துல கப்பல்ல திசை காட்டியாக அதை கொண்டு போகலாம். திசை காட்டும் கருவி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நடுக்கடலுக்குள்ள போறது திசை தெரியாம நித்தா என்ன பண்றது? உடனே தேவாங்க குட்டியை தூக்கி கப்பல் மேல வைப்பாகலாம். அது எந்த பக்கமா வச்சாலும் வடக்கு முகமா திரும்பிக்கணுமா, எந்த முகமா வச்சாலும் அதுக்கு இயல்பான குணம் வடக்கு முகமா திரும்பிக்கணும். அது வடக்க திரும்பிடுச்சுன்னா எந்த பக்கம் திசைன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல, அப்படி ஒரு குணம். அது மட்டுமா, உலகத்திலே 84 லட்சம் சிவராசிகளிலே அதிக காலம் உயிர் வாழ்வது ஆமை ஒண்ணுதான். ஆமை ஒன்றுதான் அதிக நாள் உயிர் வாழ்வது. என்ன சொல்லணும் சொல்லுங்க? கொஞ்சம் குறைவா தெரியுதா? சரி, அந்த பக்கம் கொஞ்சம் ஏற்றி விடுங்க, உங்களுக்கு கேட்கலையா? சொல்லிட்டேன், நல்லது. நானும் கிட்ட வந்து தான் பேசுறேன், 4 வயதில பாடி 4 வயதிலே பேசி. சரி, இது நடக்கிற விஷயம். அப்ப என்னாச்சு? ஆமை ஒன்றுதான் அதிக நாள் வாழக்கூடியது. ஆமா, அதிகபட்சமா 800 ஆண்டுகள் வாழுதான், ஆனால் குறைந்தபட்சமா 300 ஆண்டுகள் வாழுதான் ஆமை. இப்ப உதாரணத்துக்கு அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வரணும்னு ஆமை புறப்பட்டுருச்சுன்னா கடலுக்குள்ள கடல் வழியா தானே வரும். கடலுக்குள்ள வரும்போது நீரோட்டம்னு ஒண்ணு இருக்கு, அந்த நீரோட்டத்துல தன்னை இணைச்சுக்கணுமா. அது வேகமா வரும்போது அது போக்கிலே வந்துகிட்டே இருக்குமா. இப்ப அது அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு போகாம வேற பக்கம் போகுதுன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நீரோட்டத்தை விட்டுட்டு விளையிருமா. அடுத்த நீரோட்டம் வர்ற வரைக்கும் காத்திருக்குமா. அப்ப அதுக்கு அறிவு எவ்வளவு சொல்றது? எப்படி சிந்தனை பத்தியலா? சின்ன உயிர்னு நினைக்கிறான், ஆனாலும் சிந்தனையை பத்தியலா. ஆனாலும் ஒரு விஷயமா, அமெரிக்காவில இட்டு வச்சுட்டு முட்டைய வேற நாட்டுக்கு போனா கூட 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அது நினைக்குமா, அன்று ஒரு நாள் முட்டை இட்டு வச்சமேன்னு அது நினைச்சா அங்க முட்டை குஞ்சு வரைக்குமா. அதுக்கு பேரு மானச தீட்சைன்னு கண்டுபிடிச்சேன் ஆன்மீகத்துல. எவ்வளவு பெரிய உயர்ந்த தத்துவங்கள்லாம் நமக்கு இருக்கு. ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு தானே இருக்கா? எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு, எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கு. எத்தனை பேரும் 6வது அறிவை பயன்படுத்துறோம்? சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான். நானா சொல்றேன், மாவு மக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க இந்த அங்கிட்டு தான் தெரியும், அப்புறம் பாரு அங்கிட்டுதான் தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடோ மாட நாய் போயிருதா? நல்லா கவனிங்க. ஆடு, மாடு, அட்டை, அரணை, பாம்பு, பள்ளி, ஒட்டக, ஓனை அத்தனை இந்த வடிவத்தில் வளர வைத்தான் இறைவன். மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனாலதான் இந்த உயர்நிலைன்னு இதுக்கு பேர் வச்சது. தமிழ் இலக்கணம் இருக்கா? உயர்நிலை. உயர்வுன்னு சொன்னா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு சொல்லணும். தாழ்வுன்னு சொல்லலாம். தாழ்வு அதானே சரி. உயர்வுன்னா தாழ்வு, மேடுன்னா பள்ளம், இம்மைனா மறுமை, வரவுன்னா செலவு, இப்படித்தானே சொல்லணும். ஆனா உயர்வுன்னு பேர் வச்ச இலக்கணம் தாழ்வுன்னு சொல்லல. ஏன் தெரியுமா? தமிழன் உயர்ந்த நோக்கமும் உயர்ந்த குணமும் கொண்ட தமிழன் ஓரறிவு குறைந்ததுக்காக விலங்குகளை கூட தாழ்வா சொல்லக்கூடாது, அட்டினைன்னு பேர் வச்சான். இன்னமும் புரியுற மாதிரி சொல்றேன். பாகற்கா கசக்குமா இனிக்குமா? அது பாகற்கா கசக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். கசக்கிற காய்க்கு ஏன் கசப்பு காயின்னு பேர் வைக்கல? வச்சிருக்கணும்ல. ஏன் வைக்கலைன்னா கசக்குன்னு சொன்னா மனசு கஷ்டமா இருக்குமா. ஓஹோ, ஏன் கசப்பா சொல்லுவானே? நம்ம ஆளு மேடையில பேசுறது பாருங்க, முண்டேன்றேன் தண்டேன்றேன் என்னத்தையே பேசுறேன். எவ்வளவு மங்களமான நிகழ்வு அதுல. நான் சொல்றாங்கன்னு சொல்றேன், நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அது வரவே வர என்னென்னமோ பேசுறாங்க, சங்கடமா இருக்கு மனசு நிறைய. நீங்க பாருங்க, அது வேண்டாம். ரொம்ப ஒருத்தர் கருமையா இருக்காரு, கருமித்தனமா இருக்காரு. அவர்கிட்ட போய் என்ன இப்படி கருமையா இருக்கேன்னா கோவம் வந்துரும்ல? கண்டிப்பா வரும்ல. ஆமா, என்ன அப்படி கஞ்சத்தனமா இருக்கு அப்படின்னாலும் கோவம் வரும்ல. அதே வார்த்தையை மாத்தி சொல்லி பாருங்க, என்ன ரொம்ப சிக்கனமா இருப்பே இவ்வளவு இருக்கு, கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யறது அப்படின்னா மனசு வந்து வார்த்தை தான். ஒரு வார்த்தை வெல்லும், சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர்கள் திருவாக்கு, சொல்வாக்கு தவறி விட்டால் நாரிய புண்ணாக்கு. இப்ப பாகற்காய் கசக்கும், ஆனாலும் பாகற்காய்னு பேர் வச்சா. ஏன்னா பாகு என்பது இனிப்பு, அற்றது என்றால் இல்லை, அதுல இனிப்பு இல்ல கசக்கும் என்று சொல்லாமலே சொல்லி வைத்தான் தமிழன். அப்படி உயர்ந்த தன்மையோடு உயர்ந்த தத்துவத்தோடு இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பட்சத்தை கவனிப்போம். இன்னைக்கு சத்தம் அதிகமா கேக்குது.
கேக்குது. ஆஹா, ஒரே கொல்ல கூட்டமா இருக்கும் போல இருக்க, வெகு கூட்டம் உள்ள இருக்கும் போல இருக்க. அப்படியா? ஆமா, விடக்கூடாது. இந்த குழுதான் சிறப்பான குழு. ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்கள். காரணம் ஆத்தாடி அந்த வேலை பண்ணி செய்ய மாட்டேங்க. இருக்கிறத வச்சு சிறப்பாய் வாழ்வோம். கடனாளி ஆக்கி பாக்குறது எனக்கு திட்டம் இல்ல. இந்த நாடே உலகத்துல எல்லா பேரையும் கடனாளி ஆக்கி வச்சிருக்காங்க. அதுலயும் மகளிர் மன்றம் சுய உதவி குழுன்னு ஆக்கி வச்சு அந்த பொம்பளை பிள்ளைய வர்ற வாடி எனக்கு தான் தெரியும். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வேண்டாம்னா விடுறாங்க. இல்ல வாங்கிக்கன்னு வழியக்க கொண்டு வந்து கொடுத்து போட்டு கட்டளைனா போடலாம். பாடுபடுத்துறேன். தேவையாது தேவையான்னு கேட்கிறேன். காப்படி அரைப்படி அரிசி இருந்துச்சு ஆக்கி புரிஞ்ச பிள்ளைகளுக்கு போட்டு நிம்மதியா இருந்த பிள்ளைகள நாங்க உங்களை உயர்த்திடுவோம் கொண்டு வந்து கடனா கொடுத்துட்டு அதுகளை படுத்தாத பாடுபடுத்தி வைக்கிறாங்க. எத்தனை பேர் இறந்து போனா தெரியுமா? உங்களுக்கு தூங்க விடல இல்ல? நியாயம் தானே? என்ன திட்டம் தெரியுமில்ல? இந்த நாட்டுல நாடு மட்டும் கடனா இருக்கக்கூடாது, நாட்டுல இருக்கிற மக்களும் கடன் வாங்கணும். அது பொம்பளை பிள்ளை நிம்மதியா இருக்கக்கூடாது. இப்படி ஆக்கிட்டாங்க. நான் எங்க போய் சொல்ல? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பெரிய எடுத்து பொல்லாப்பு இருந்தாலும் அரமனை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்மகள் என்பதை பார்க்கின்ற பொழுது அஞ்சரை வைய செம்பாழும் பூவில் வந்தாடும் பெண்கள், செம்பாழும் பூவில் வந்தாடும் பெண்கள் மீது மோதுதம்மா, போராட்டம் மேல் ஓடுதம்மா, பேசுதம்மா, ஆனந்தம் அம்மம்மா போகும் பாதை மயக்கங்களோ மயக்கு மயக்கு கரிகளை கேடுது ஆசை குயில் பாதையின்றி ராகம் என்ன பாடுது காடுகள் மலைகள் கோவில் கலர்கள் செந்தாளம் வந்தாடும் என் மீது ஓடுதம்மா, அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறார், மலையை மூட பார்க்கிறார், பட்டம் ஆட்சி வந்தாடும் என் மீது மோதிடம்மா, இளைய பருவம் வந்தால் சொக்க சிந்தனை காக்கும் அம்பன் செய்தவன் காக்கும் காத்திரு அற்புத காட்சி செந்தாழம் வந்தாடும் ராகம் பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தப்படும் வகையிலே நன்றி நன்றி நன்றி.
அதேதான். வாழ்த்துக்கள். நிறைய ஞானசைகளை கொண்டு போது நிறைய நமக்கே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. அதனால இதை சேர்ற இடம் தான். எல்லாரும் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும். சில நேரங்கள்ல பன்றியோட சேர்ந்தா கன்று அப்படி எல்லாம் சொல்லியிருக்கா. நான் சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க பாட்டு தப்பா நினைச்சிடாதீங்க. சட்டி சறுக்குனா சாட நமக்குன்னு நீங்க எப்ப பாடுறா சிக்குவேன்னு நினைக்கிறீங்க. அதனால அந்த உலகம் போற போக்குகளை நினைக்கிற போது அப்படி தாய்மார்கள் எல்லாம் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டோம் ஒரு நேரம். இப்ப சில இடங்கள்ல போடுறாங்க. ஏன் அரிசி மாவுல கோலம் போட்டா? அரிசி மாவுல கோலம் போட்டா எறும்பு சாப்பிடும். எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குங்கிறது ஐதீகம். அப்படியே தான் இருக்கு. இப்ப கோலம் தான் போட முடியல. அதுலயும் மாமியா மருமகன்னா சொல்லவே வேண்டாம். அந்த அம்மா போடும்னு இந்த அம்மா தூங்கும், இந்த அம்மா போடும்னு அந்த அம்மா தூங்கும். மொத்தத்துல வாசல் வெறு வாசலா போயிடும். அப்படி கிடக்க கூடாது. ஏன்னா அவ்வளவு உயர்ந்த சிந்தனை அரிசி மாவுல எறும்புக்கு கோலம் போடுறது. ஏன்னா கோலம் போட்டு எறும்பு சாப்பிடுறது. அப்படி எறும்புக்கு உணவு கொடுக்க வேண்டிய கருணையின் அடிப்படை நம்ம கிட்ட இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் போய் வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு ஒரு கோடு போடுறோம். ஒரு குச்சி கண்டு போட்டாங்க. கிழிச்ச ஓட்ட எறும்பு தாண்டல. நான் கூட நினைக்கிறேன் எறும்புக்கும் பகுத்தறிவு வந்துருச்சோன்னு இருக்கலாம். ஆனா மனுஷன் மட்டும் எதை பத்தியும் சிந்திக்கிறதே இல்லை. விலங்குகள் எல்லாம் மனித தன்மைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியலை. நான் கவிஞர் எல்லாம் எத்தனை விஷயங்கள் அவ்வளவு இருக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆனால் அதை பத்தி யாராவது நாடு தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழர்கள், தமிழோட நிலைமை என்ன தெரியுமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் என்றும் பிறதர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன்பட்டி. அந்த மகிபாலன்பட்டி என்ற சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம் தான் யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் என்றும் பிறதர வாரா. எங்க இருக்கு? ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநாவில் இருக்கு. ஐநா சபை மதிக்கிறது தமிழ். அமெரிக்கா நயாகரா நீரருவி உள்ள நுழைகிற போதே நல்வரவுன்னு வச்சிருக்கான் தமிழ்ல. அவர்களும் மதிக்கிறார்கள். சப்பானிய பல்கலைக்கழகம் யாதும் ஊரே யாவருங்கள் என்ற வாசகத்தை வச்சிருக்கார். 2 மொழியில. ஒன்னு அவர்கள் மொழி, இன்னொன்று நமது மொழி, தாய்மொழி. இன்றும் இருக்கு. அவர்களும் மதிக்கிறார்கள். செருசலேம் கிறிஸ்தவர்கள் உகந்த இடம். 10 கட்டளையை மொழிபெயர்த்து உலக மொழிகளை தேர்வு செய்ததில் நிறைவாக நம்ம மொழி தாய்மொழி தமிழ்ல இன்றும் கல்வெட்டு. சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்துக்குள்ள விமானம் உள்ள போறவதை அறிவிப்பு செய்கிறான். சாங்கி விமான நிலையம் உங்களை அன்போடு வரவேற்கிறது என்று தமிழ்ல. என் அன்பார்ந்த பெரியோர்களே, சிங்கப்பூர் ரூபா நோட்டு பார்த்திருக்கிறீங்களா? 3வது இடத்துல தமிழ் இருக்கு. நம்ம நாட்டு ரூபா நோட்டுல எத்தனாவது இடத்துல தமிழ் இருக்குன்னு நீங்க எடுத்து இப்பவே பாருங்க. யோசிச்சு பாருங்க. எங்க யோசிச்சான், எங்க வந்து நிக்கிறான்? உலக நாடுகளிலே 6 நாடுகளிலே ஆட்சி மொழியாக இருக்கு. பல நாடுகளிலே அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்கு தமிழ். நம்ம தமிழ்நாட்டுல என்னவா இருக்குன்னு என அறிவார்ந்த தமிழ் பெரியோர்கள் சிந்திச்சு சொல்லுங்க. இன்னைக்கு தெரியுமா ஒரு ஆய்வு? 5 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுல எழுத படிக்க தெரியல தமிழ். எவ்வளவு பெரிய வேதனை! தமிழ் வளர்த்தோம் என்பவர்கள் பதில் சொல்ல வழி, தமிழை நாங்க தான் வளர்த்தோம் சொன்னா 5 லட்சம் பேருக்கு எழுத படிக்க தெரியாம எப்படி போச்சுன்னு கேட்டா பதில் உண்டா? என்ன நடக்குது இங்க? தமிழ்நாட்டுல தமிழ் இல்ல. எங்க போய் சொல்ல? லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதான். கத்தலாமா? லண்டன் மாடுன்னா அம்மானு கத்தலாமா? மம்மின்னு கத்திருக்கணும், இல்ல மதர்னு கத்திருக்கணும். கத்தி பிடிச்ச அம்மானு. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்னன்னு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. நம்ம தமிழ்நாட்டுல பல எரும மாடுகள் தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ நாட்களையும் தமிழ் இல்ல, தமிழ வீட்டிலையும் தமிழ் இல்ல. யார் வீட்டுல தமிழ்ல பேர் இருக்கா? யாசிகா, அபர்ணா, பிரித்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வர்மா, இப்படியே பேர் வைக்கணும். அப்ப குருமான்னு. ஏன்னா நம்மளோட பிள்ளைய பெத்துப்பிட்டு இன்னொருத்தண்டு பேர் வைக்க போனா அவன் சொல்றேன் இப்படி வை உனக்கு யோகம் வரும்னு. அதனுடைய விளைவு எங்க வந்து நிக்குது பாருங்க. அதை விடுங்க. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்களை நம்மளோட பிள்ளைகளுக்கு வச்சிருக்காங்க. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜின்னு. யாராவது ஒருத்தன் வடநாட்டுக்காரன் நம்ம நாட்டு சுதந்திர போராட்டிகள் வீரன் அழகுமுத்து கொண்டு பேர் வச்சிருக்கானா? வடநாட்டுக்காரன். நம்ம நாட்டுல உள்ள காளி கருப்பனுக்கு அவனு கோயில் இருக்காங்க, கட்டிருக்கானா? இல்ல இல்ல. நம்ம ஏன் இப்படி ஆனோம்? யாரு கேட்கறது? எப்படி பதில் சொல்றது? வழி டெல்லி வழியாக இந்தி வளர்க்கிறார்கள், கோயில் வழியாக சமஸ்கிருதம் வளர்க்கிறார்கள், கல்வி வழியாக ஆங்கிலம் வளர்க்கிறார்கள், இசை வழியாக தெலுங்கு வளர்க்கிறார்கள். நாமெல்லாம் தமிழர்கள். எது வழியாக தமிழ் வளர்க்க போறோம்? தமிழர்களே, உலகத்திலே மூத்த மொழி தமிழ், உலகத்திலே சிறந்த மொழி தமிழ், அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அர்ச்சனை பாட்டேயாகும் சுந்தரா சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடுவாய். இருக்குல்ல, நம்ம எப்படி பேணணும்? நம்மளோட பிள்ளைகள் கூட தமிழ் இல்லாம போச்சே. நாளைக்கு வரலாறு என்ன சொல்ல போகுது? ஒரு காலம் ஆய்வு செய்யும் போது தமிழர் நாட்டுல தமிழ் பேர் இல்லை, வாழ்ந்தவள் எல்லாம் வடநாட்டுக்காரன், இது தமிழ்நாடு இல்ல வடநாடு வட இந்தியான்னு போயிருந்தேன். என்ன செய்வீங்க நீங்க? இப்ப இருக்க மாட்டேன், அப்போ வேலை கட்டி ஒன்னும் பண்ண முடியாது.
தயவு செய்து தமிழ் சொல்லிக் கொடுங்கள். தமிழ் அதுவும் கஜடதபர ஞயனயமன எரள வளல வல்லின மெல்லின இடையினம் என்ற இனத்தில் ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் தமிழடியாக பிறந்தது. இங்கே ஆசிரியர் பிறந்தவர்கள் யாரேனும் இருந்தால் உங்க பாரம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தமிழ் நம்மை வாழ வைக்கும். இன்னொரு அதிசயம் தெரியுமா? அதிசயம் இல்ல, பெரிய அவலம். எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியில படிச்சால் தான் பட்டப்படிப்பு வாங்க முடியும், பட்டம் வாங்க முடியும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியே படிக்காம பட்டம் வாங்கலாம். எவ்வளவு பெரிய கேவலம்! இன்னைக்கு பாத்தீங்களா, பரிச்சை எழுதுன வடநாட்டுக்காரன் காதுல சிப்பு வச்சு என்னென்னத்தையே வச்சு பிட்டு அடிக்கிறான். ஒரு 20 பேர் பிடிபட்டு இருக்கிறாங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, மொத்தமே தேர்ந்தெடுக்க வேண்டியது 8 இடம். நான் எங்க போய் சொல்ல, இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ வந்தியா, 4 பாட்டை பாடினியா, காதை வாங்கிட்டு போகாம யாருக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. ஆனாலும் நான் கேவலப்படுறேன், எனக்காக இல்ல, நாளைய தலைமுறை இந்த நாட்டில் வாழ்வதற்கு வழி இருக்கா? நாம என்னைக்கு வேணாலும் சாகலாம். மரணம் ஒன்றுதான், யாரும் பொறாமைப்படாத, அனைவருக்கும் சமமானது, எப்ப வேணாலும் எப்படி வேண்டுமானாலும் வந்து சேரும். அந்த வகையில் அனைவரும் உணர்வோம். உணர்ந்தால் நாளைய தலைமுறை வளர்க்கலாம். உப்பு கூட உப்பா இல்ல, பழங்கள் பூரா விஷமா போச்சு. விதை இல்லாத திராட்சை பழம் பல்லுல சிக்கிக்கிறோமா என்னன்னு தெரியல. விதை இல்லாத திராட்சையை வாங்குறதுக்கு போட்டி போடுறோம். விதை இல்லாத பழங்களை தொடர்ந்து சாப்பிட என்ன தெரியுமா? நாளைக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போகுது. இது யதார்த்தம், நடந்திருக்குங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு ஊர்ல 5 ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒத்த விதையோடு பிறந்திருக்கு செய்தி. ஆனா இது செய்தியா இருக்கும், உண்மையிலேயே நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வேதனை. இந்த நாடும் இந்த உலகம் நம்மளோட முடிய போறதில்ல. நமக்கு பின்னால வரக்கூடிய சந்ததிகள் வாழ வேண்டும் என்ற தன்மையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த போல் நடக்கும். அம்மன் கோயில் கிழக்காடு அம்மன் கோயில் கிழக்காடு அந்த வயல் மேற்காடு, அம்மன் கோயில் கிழக்காடு அந்த வயல் மேற்காடு, அம்மன் நடுவாடு நிற்கிறடி, அதுவே நட்சத்திரம் நம்மளை கண்டு சுத்தேரடி. அம்மன் கோயில் கிழக்காடு அந்த வயல் மேற்காடு. முத்துமாரி அம்மனுக்கு ஆணையில பொங்க வச்சா, முத்துமாரி அம்மனுக்கு பொங்க வச்சா, 1000 பாட்டுக்களோ அடியெடுத்து ஒரு பாடு செய்யார் அம்மனுக்கு இறைய படம் முடிச்சா, படம் முடிச்சா படிக்க சொல்லி 1000 கொடுப்பார் அம்மன் கோயில் காலே. தந்தன தந்தனோ தந்தன தந்தனோ தந்தன தந்தன தந்தனோ தந்தன தந்தனோ தந்தன தந்தனோ. சுப்பனா குருவியில்ல தாரந்த பாதையிலே, குருவியில்ல தாரந்த பாதையிலே, முக்கோடு மூக்கு வச்சு முழுங்க பேசையிலே, முக்கோடு